எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனி வேயை தான் காமிக்காங்க. இப்போ அவகிட்ட டாக்டரோ வாழ்த்துக்கள் உனக்கு ட்வின்ஸ் பேபி அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு இவளுக்கு சமாதிரிச்சு இதில் டாக்டர் வேற நீ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் உன் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடும் அப்படி சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண போக ஹீரோனி தான் வேண்டாம் அவங்க என்னையும் என் குழந்தையும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ அப்படியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லி காமிக்காங்க. நம்ம ஹீரோனி இருக்கால ஸ்கூல் தான் படிக்கிறா. பட் என்ன அவளோட படிப்பை அவள் தான் பார்த்துக்கிறா. அதுக்காக நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து தான் அவளோட ஸ்டடியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா போல. இப்போ லஞ்ச் டைம் ஆகுதா, அவள் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறா. அப்போ அவளோட கார்டை வைக்கிறா. அதில் காசே இல்லை போல. 2-3 டைம் வச்சு பார்க்க ஆனால் காசு இல்லைன்னு தான் வருது. காசு இல்லாமல் எதுக்கு இங்கே சாப்பிட வந்தியாமா, எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பின்னாடி இருக்கிறவங்க தள்ளி விட்டுறாங்க. இவளுக்கும் சமாதிரிச்சு ஏன் அப்படின்னா இவ சம்பாதிச்சு 5000 ரூபாய் அதில் வச்சிருப்பா போல டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. இப்போ அதில் ஒன்றுமே இல்லைன்னு வருதா. ஒருவேளை அம்மா எடுத்துருப்பாங்களா அப்படின்னா அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கேட்குறா, அம்மா என் காசை எடுத்தீங்களா அப்படின்னு. ஆமாம் அதில் ஜஸ்ட் 5000 ரூபாய் தான் நீ வச்சுருந்தா, அதை வச்சு உன்னோட பிரதருக்கு கேம் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சால்ட்டாக சொல்கிறாங்க. அம்மா அது என்னோட டியூஷன் ஃபீஸ்ன்னு சொன்னா அதுக்கு என்ன, நீ சம்பாதிச்சு ஃபீஸ் கட்டிக்கோ, கூடவே மாதம் மாதம் எங்களுக்கும் காசு தந்துடணும், இல்லை அப்படின்னா உன்னை சேல் பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கிட்ட இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு இவளுக்கு ஃபீஸ் கட்டணுமா, அதனால பார்ல வெயிட்டராக போய் ஒர்க் பண்ணலான்னு அங்கே போய் கேட்குறா ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே வராங்க. நம்ம ஹீரோ நேம் வந்து மிஸ்டர் ஃபூ. இப்போ அந்த கார்ட்ஸோ மிஸ்டர் ஃபூ வராங்க, நீ தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோக்கு இந்த பாடி கார்ட்ஸ் பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்கல. உடனே வேலையை விட்டு தூக்கிறான். இப்போ உள்ளே போய் ஃப்ரெண்டு காரணும், டே உனக்கு ஆல்மோஸ்ட் 29 வயசு ஆகிட்டுடா, அதனால ஆன்ட்டி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படி சொன்னதும் என்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க என்னது கேட்பாங்க, பேரன் பற்றி வேணுமா, அதனால் நீ இப்போவுமே மேரேஜ் பண்ணாதான் கரெக்டு அப்படின்னு சொல்ல இவன் முறைச்சி பார்க்க, டே முறைக்காத, எனக்கு தெரியும்டா உங்கள் ஃபேமிலிக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே, சரி நீ இப்போ மேரேஜ் பண்ணலன்னா என்ன, அப்போ ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு 3 பொண்ணுங்களை காமிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவான். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்து நிற்க நம்ம அப்பாவி ஹீரோனி அங்கே வாரா. அவளை பார்த்தோன்னே இவ தான் கரெக்டாக இருப்பான்னு ஹீரோக்கு ட்ரக்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோக்கிட்ட போய் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், ஒருத்தனுக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாதுங்கிறா. இவன் பணத்தை காமிச்சு நீ எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவ நம்ம ஸ்கூல் ஃபீஸ் இதை வச்சு கட்டிக்கலாமோ அப்படின்னு யோசிச்சு தான் இருந்திருப்பா. அதுக்குள்ளே இவனும் சரி நீ ஓகே தானே அப்படின்பா. அப்போ நம்ம ஹீரோ இருக்கலாம் அவனுக்கு போதையெல்லாம் தலைக்கேறிட்டு ஹீரோனி மேலே கை போட ஃப்ரெண்டு கரணும், சரி கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அனுப்பிவிட்டுறான். இங்கே ரூமுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோனியும் நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு ரொம்பவும் பயப்படுறா. உனக்கு லீகல் ஏஜ் ஆகிட்டுல அப்படின்னு கேட்டதும் ஆமான்னு சொல்கிறாளா, நீ பயப்படாத, நீ ப்ரெக்னெண்ட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோனி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் அப்படி சொன்னார், இப்போ இப்படி நடந்திருக்கேன்னு ரொம்ப சோகத்தில் நடந்து வர அதே ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்டுக்காரனுமே வந்திருக்கிறான். அப்போ அவனும் ஹீரோனையை பார்த்துட்டு அன்னைக்கு ஹீரோ கூட ஒன்றா இருந்த பொண்ணு தானே, அவள் எதுக்கு இங்கே வந்திருக்கா, ஒருவேளை அவளுக்கு நோய் இருக்குமோ, அது ஹீரோக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு டைரெக்டாகவே உனக்கு என்னாச்சு ஏதாவது நோய் இருக்கா அந்த ரிப்போர்ட்டை காமி அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணுறான். எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிடுவா. நீ போனால் என்ன, நான் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட விசாரிக்க சொல்கிறான். இப்போ அப்படி விசாரித்து பார்த்ததில் நம்ம ஹீரோனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வருது. அதை உடனே ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலடா, இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்லவும் அது எப்படி சாத்தியம், ஜோக் பண்ணாதடா அப்படி சொல்கிறான். டே எனக்கு தெரியுடா உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் பற்றி, உங்கள் ஃபேமிலியில் குழந்தை லேட்டாக பிறக்கும் அப்படி தானே, உங்கள் அப்பாவுக்கு 50 வயசு இருக்கும் போது தான் நீயே பிறந்தியாமா, ஆன்ட்டி இதை என்கிட்ட 800 டைம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ உனக்கு 29 வயசுலேயே நீ அப்பா ஆகிட்டாடா, அதுவும் ட்வின் பேபி சமப்போ அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லவும் அம்மாவுக்கு செம ஹாப்பி. அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, ஸோ நம்ம வீட்டில் தான் இனிமேல் இருக்கணும், நீ கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கான். இவங்க அன்றைக்கி நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோனி இது ஒரு கெட்ட கனவை நினச்சி நான் மறந்துடுறேன், எனக்கு 5000 ரூபாய் மட்டும் போதும் அப்படின்னு ஃப்ரெண்டு காசு கொடுத்துருப்பான் இல்லையா, அதில் 5000 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச காசு அதில் வச்சிருவா. பட் நம்ம ஹீரோ இருக்கலாம் தப்பாக நினச்சிக்கிடுவான், இவளுக்கு ஃப்ரெண்டு காசு கொடுத்தது பத்தாது போல, அதான் நம்மக்கிட்ட இன்னும் காசு கேட்குறா அப்படின்னு 100 மில்லியன் அனுப்பி வைக்க சொல்லிடுவான். இப்போ ப்ரெசென்ட்ல இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் காசுக்கு தான் ஆசைப்படுவா, ஸோ அவன் நம்ம குடும்பத்துக்கு தகுதியே கிடையாது, குழந்தை மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம வெய்ய
பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா என்னையும் என் குழந்தைய கொண்டுருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயப்பட்டு போவா. இங்க உள்ள அவங்க அம்மாவும் தம்பிக்காரனுமே வேய ஒரு ஆளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆளு 5 மில்லியன் கொடுக்காங்களாமா. சோ சீக்கிரமா ரிச் ஆகிக்கலாம் அப்படி சொல்லி அல்பபத்துல சிரிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டா நம்ம வேயோ நான்லாம் பண்ண மாட்டேங்கிறா. அப்பனா சரி நீ அந்த 5 மில்லியனை கூடவே ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு தந்துரு, எப்போதும் எங்களுக்கு வேலைக்காரியா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லவும், ஏன் இப்படி பண்றீங்க, நானும் உங்க பொண்ணு தானே அப்படின்னு கேட்கா. ஆமா, பட் நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததே உன்னை சேல் பண்ணி கிடைக்கிற காசு இருக்கு இல்லையா, அதை உன் தம்பி வச்சு வாழதான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவ ஒன்னு நான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்லவும் இதெல்லாம் கேட்டு இவங்க திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சரி இந்த குழந்தையோட அப்பா கிட்ட எங்களுக்கு 5 மில்லியன் இல்ல 8 மில்லியன் வாங்கித்தா அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. இவ ஹீரோ நேம் சொல்ற மிஸ்டர் ஃபூன்னு. மிஸ்டர் ஃபூவா அவங்க இந்த குழந்தையோட அப்பாவா? எங்களை பார்க்க உனக்கு எப்படி தோணுதாமா, கேனைய மாதிரி இருக்கா? அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவரும் உன் குழந்தையோட அப்பாவா? இப்படி போய் சொல்லிட்டு தெரியாதா அப்படி 2 பேருமே திட்டுறாங்க. பத்தாதுக்கு இந்த குழந்தைய வேற அழிக்கலாம் அப்படி சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் டக்குனு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா, என்னையும் என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு. அவன் இதை பாக்குறான். பட் அந்த டைம்ல அவனுக்கு ஒரு கால் வருது. ஹீரோனிக்காக இவன் காசு கொடுத்துருப்பான் இல்லையா, அதை அவ யூஸ் பண்ணவே இல்லைன்னு தெரிய வருது. அப்போ ஃப்ரெண்டு கொடுத்த காசு தான் இவ யூஸ் பண்ணியிருக்கா, அதுல இருந்து 5000 ரூபாய் எடுத்திருக்கா அப்படின்னு இப்பதான் புரியுது. உடனே ஹீரோனை காப்பாத்த தான் போறான். அதுவே இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை அபார்ஷன் பண்ண கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோனி வரமாட்ட சொல்லவும், நீ வரமாட்டியா, சரி அப்போ இங்கே வச்சு உனக்கு அபார்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து அவளை ரொம்பவும் அடிக்கிறாங்க, டார்ச்சர்லாம் பண்றாங்க. பத்தாதுக்கு கையை கயிறு வச்சு கட்டி வெளியே ரோட்ல வச்சு அவமானப்படுத்தணும் அப்படின்னு வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்க வச்சு அடிக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்கலாம் குறை தான் சொல்றாங்க, தவிர யாரும் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியல. இப்படி இவங்க வயிற்றுலேயே அடிக்க போக ஹீரோனிக்கெல்லாம் ஹீரோ வருவான்னு நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டு, ஆனால் கரெக்டாக அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துடுறான். மிஸ்டர் ஃபூ நீங்களா இங்க எதுக்கு வந்தீங்க? இவங்க உங்களோட நேமை டேமேஜ் பண்ண பார்த்தா அதான் அவளுக்கு பாடம் கற்று கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பிரதர் சொல்லிட்டு இருக்கவும், நம்ம ஃப்ரெண்டு கரை இருக்கால ஹீனியை பார்த்துட்டு, அண்ணி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லவும், என்ன அண்ணியா, அப்போ இது மிஸ்டர் ஃபோர்டு குழந்தை தானா அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்க. பிரதரோ நாங்க அக்கா கிட்ட சும்மா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, விளையாடினீங்களா, சரி ஓகே அப்பனா அதே மாதிரி 50 டைம்ஸ் ரீபே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்களை போட்டு சமயம் வெளுத்து எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரனே இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். அண்ணி நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம்ல, நான் தான் ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படி சொல்லவும், அதுக்கு இப்போ என்ன ஃபர்ஸ்ட் எதுக்கு இங்கே என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் பதட்டம் ஆகுறா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான், இது ஹீரோவோட குழந்தை இருந்துச்சுன்னா அவனே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவான் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை காமிக்கவும் அதில் இது ஹீரோவோட குழந்தைன்னு வந்திருக்கு. அப்போ இனிமேல் நீங்கள் தான் என்னோட அண்ணிங்கிறான், என்னால் இந்த குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாது, நான் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லவும் இப்போ அங்கே ஹீரோ வந்துடான். உன்னோட ஸ்டடீஸை நீ தான் கண்டினியூ பண்ணிக்கோ, நான் அதில் எதுவுமே சொல்ல மாட்டேன், இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், உன்னைய நான் டேக்கர் பண்ணிக்கிடுவேன், இனிமேல் நீ எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். அங்கே அவளும் அந்த வீடை பார்த்துட்டு வாயடிச்சு போய் நிற்கா. இப்போ அப்படியே உள்ள வராங்களா. அப்போ சர்வண்டோ, ஆமாம் மாஸ்டர் இவங்க நாங்கள் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்க, மேடம் கூப்பிடுங்க, என்ன எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க, இப்போ மேடம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸோ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்கிறான். இப்போ அவளுக்கான தனி ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டான். அங்கே ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. உடனே இவா ஏசி ஆன் பண்ணலான்னு பாப்பா, பட் வேண்டாம் கரண்ட் பில் அதிகமாகிரும் அப்படின்னு அதை ஆன் பண்ணாமையே தூங்கிடுவா. இங்கே அம்மா கிட்ட ஹிரணி ஃபேமிலியை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டால் அம்மாவுக்கும் செம கோவம் வருது. இப்படிலாம் பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, ஏன் இப்படி இருக்காங்க, இனிமேல் அந்த பொண்ணை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நேராக நம்ம ஹிரணி பார்க்க தான் வராங்க. அங்கே ரூமுக்குள்ளே வந்தால் ஃபுல்லாகவே ஹாட்டாக இருக்குது. என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஏசி ஆன் பண்ணல, கரண்ட் மிச்சப்படுத்தையே பார்த்துருக்கா அப்படின்னு நினைக்காங்க. ஏன் தப்பு தான், நான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு சரவன் சொல்லவும், சரி சரி அமைதியாக பேசி குழந்தை தூங்குதுல அப்படி சொல்லுவாங்க. ஹீரோ அவளுக்கு வேத்து கொட்டுதில்ல, அதனால தொடச்சி விடுவான். பாவம் எவ்வளோ ஸ்ட்ரகிளெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பா, இனிமேல் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவளுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட அவள் முழிச்சிருவா. அவள் இவங்கள பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாளா. பயப்படாத, நான் தான் ஹீரோவோட அம்மா, உன்னை பற்றி உங்கள் ஃபேமிலி பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், இனிமேல் நாங்கள் உன்னை சப்போர்ட் பண்ணுறோம், உன்னை கேர் எடுத்து பார்த்துக்குறோம், முன்ன மாதிரிலாம் விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டா அவள் வேண்டான்னு சொல்வா. பரவாயில்ல துணியாட்டம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு எப்படி அவளை கட்டியாமல் கூப்பிட்டு போயிடறாங்க. அங்கே அவ்வளோ பெரிய மாலை பார்த்துட்டு அதிர்ச்சியில் நிற்பா. வா உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோனிக்கு நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அவளும் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிட்டு வருவாளா. அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா ஹீரோக்கு பிடிக்க மாட்டேக்கு. இப்படியே போகுது. தென் எப்படியோ ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் வந்து 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுது. ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயை பார்க்கும்போது அவனோட ஃபேஸை பாருங்களேன்,
பார்த்தாங்களா ஆட்டோமேட்டிக்காவே சிரிப்பு வருது. செம கியூட்டாவே இருப்பாங்க நம்ம ஹீரோ. இப்போ ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா, ஃபோன் வாங்க தான் கூப்பிட்டு போறாங்க. அவ பழைய ஃபோனை டஸ்ட்பின்ல போட்டுட்டு புது ஃபோனை வாங்கி கொடுக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு மாலுக்கு வேற போவோம் சொல்றாங்களா. ஐயோ இதுக்கே 3 மில்லியன் சம்திங் வந்துட்டு வேண்டான்னு சொல்வா. போவோம்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இப்போ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோனி அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லவும், என்கிட்ட சொல்லாதம்மா, நானே இவனோட காசை தான் செலவு பண்ணுவேன், ஸோ நீ அவன்கிட்டவே தேங்க்ஸ் சொல்லிக்கோ அப்படி சொல்லவும் அவளும் தேங்க்ஸ் சொல்வா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி ரொம்பவே பத்திரமா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இப்போ அவளுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. அப்படி அந்த அளவுக்கு நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. பத்தாதுக்கு ஹீரோ வந்து அன்லிமிட்டெட் பிளாக் கார்டெலாம் கொடுத்துட்டு இதில் பாஸ்வேர்டே கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ இதை வச்சு வாங்கிக்கோ அப்படி சொல்லி கொடுப்பான். அவன் வேண்டான்னு சொல்வாளா, அம்மா தான் அவன் தாரால, நீ வேண்டான்னு சொல்லாத, வாங்கி வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு, இனிமே உன்னை யாரும் புள்ளி பண்ணாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட எனிமி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஃபேமிலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ ஹீரோவோ, சரி நீ சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பி, நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேங்கிறான். வேண்டாம் நான் பஸ்ஸில் போயிடுறேன்பா, பரவாயில்ல நானே கொண்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புவான். இப்போ அப்படியே ஸ்கூல்ல ஒரு ரவுடி கேங்க தான் காமிக்காங்க. இவங்கள புள்ளி கேங்கன்னு கூட சொல்லிக்கலாம். அதுலயும் இந்த பொண்ணு இருக்கல, அவதான் இந்த கேங்கோட ஹெட்டு. இவளோட நேம் வந்து நானா. எப்போதும் நம்ம ஹீரோனை புள்ளி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பட் அவளதான் நோட்டை விடுறாள்வ. இன்னைக்கு இவ டிஃப்ரெண்டா இருக்கான்னு சொன்னா, என்ன டிஃப்ரெண்டா, அவன் மேலே ஸ்மெல் தானே வரும் அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. ஏன் ஆமாப்பா, அவள் ட்ரெஸ்ஸை பாரு லிமிடெட் எடிஷனாக இருக்குது, இவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னு டேரெக்டாக நம்ம ஹீரோக்கிட்ட போய் வம்பில் கல்வ. ஏன் இந்த ட்ரெஸ்ஸு ஃபேக்கான ட்ரெஸ் தானே, இந்த ஃபேக்கான ட்ரெஸ்ஸை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படி சொல்லி கேட்கும். இது ஃபேக்கோ ஒரிஜினலோ அது உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாதுங்கிறா. எங்களுக்கு புரிஞ்சு போயிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை ஓல்டு மேன் தானே வாங்கி தந்திருக்கிறாரு, அவருக்கு நீ மிஸ்ட்ரெஸ்ஸாக தானே இருக்கிறா, அப்பெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, இப்பெல்லாம் தப்பாக பேசாதீங்க, நான் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்வா. நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, பட் நாங்கள் இந்த ரூமரை எல்லாருக்கிட்டையுமே பரப்பிடுவோம், இந்த ரூமர் தான் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்ய போட்டு புள்ளி பண்ணுறாள்வா. அதுவும் அவளோட ட்ரெஸ் இவங்களோட நல்லா போட்டிருக்கலாம், அதுக்கு தான் இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு இருக்காள்வ. அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோனிக்கா வாமிட் வர மாதிரி இருக்குதா. இதை பார்த்துட்டு, கிளாஸ் டைம்லேயே நீ இப்படி தான் பண்ணிட்டு இருந்தா, ஒருவேளை அந்த ஓல்ட்மேன் குழந்தை தான் வயிற்றுல சுமக்கிறியா, அவர் உனக்கு எவ்வளோ காசு தந்தாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதுங்க, நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், நீங்கள் வாயை திறந்தாலே கேவலமாக பேசுறீங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டு அவள் போயிடுவா. வெளியே நம்ம ஹீரோ இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்களா அப்படி சொல்லி கேட்டா. யாரும் என்ன புள்ளி பண்ணல, ஸ்டடியோட ப்ரெஷர் தான், நான் கம்மியான மார்க்லாம் எடுத்துட்டு இருக்கேன், ஒழுங்கா கிளாஸையும் கவனிக்க முடியலையா, அதான் அப்படி சொல்லி சமாளிப்பா. அப்படின்னா நீ கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கேன், உன் வயிற்றுல வேற 2 குழந்தை விழுது, அதனாலே உனக்கு டயர்டா இருந்த மாதிரி இருக்கும், ஸோ நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் வக்கனையா பேசுங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், நான் பிரேக் எடுத்தேன்னா எப்போ என் ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணுவேனா, எப்போ வேலைக்கு போறதா அப்படின்னு எமோஷனல் ஆகி அழுறா. சரி கோப்படாத, நான் உன் ஹெல்த் கண்டிஷன் வச்சு தான் அப்படி சொன்னேன், உனக்கு ஸ்டடியை கண்டினியூ பண்ண ஆசைப்பட்ட கண்டினியூ பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா. இவா ஐயோ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோமோ, சரி நான் ஸ்கூலுக்குலாம் போகல, பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்வா. நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நீ போயிட்டு வா அப்படி அவன் சொல்லும்போது, எனக்கு அடிக்கடி வாமிட் வந்த மாதிரி இருக்குது, அதனாலே ஒழுங்காக பாடம் கவனிக்க முடியல, ஸோ நான் வீட்டை ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வா. சரி ஓகே, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான்பா. இவ தேங்க்ஸ் சொல்வாளா, அதுவும் ஹீரோ நேம் சொல்லி சொல்வா. இவனுக்கும் செம ஹாப்பி. ஹீரோட நிக் நேம் வச்சு தான் கூப்பிட்டுருப்பா. ஹீரோட நிக் நேம் வந்து ஆஷன், அம்மா மட்டும் தான் அப்படி கூப்பிடுவாங்க போல. இப்போ ஹினி கூப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தென் அங்கேருந்து வீட்டுக்குமே வராங்களா, அதுவும் கையை பிடிச்சி ஜோடியாக வராங்க. இதை பார்த்துட்டு அம்மாவோ ஹினி கூப்பிட்ட, இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டுக்கானே, டே நீ இந்த மாதிரி முன்னாடி இருந்தனா இப்போ இந்த டைம்ல பேரம்பேத்திங்களா நல்லா குதிச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க நம்ம வீட்டில் அப்படி சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ ஒழுங்கா சாப்பிட்றியா, வெயிட்லாம் லாஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படி சொல்லி கேட்டா, நான் ஒழுங்காக தான் சாப்பிட்றேம்மா, பட் வாமிட் வந்துடுது, அதனாலேயே என் உடம்புல சத்து சேர மாட்டுக்கு போல, அதான் ஒல்லியாகிட்டேன் அப்படின்னு சொல்வா. இந்த டைம்ல இதெல்லாம் நார்மல் தான், ஹீரோ என் வயிற்று இருக்கும்போது எனக்கும் இப்படி தான் சிவியராக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இவளுக்காக ஸ்பெஷலாக 2 நாணியை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க போல். இவளை நல்லா டேக்கர் பண்ணதான். அவள் அதெல்லாம் வேண்டாம், வீட்டில் நிறைய பேர் தான் வேலை பார்க்காங்களா, அவங்களே எனக்கு போதும் அப்படி சொன்னால், அம்மா இருக்கட்டும் இவங்க ஒன்று கவனிக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அம்மாவை ஹீரோ கிட்டே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கையும் காலம் வச்சு சும்மா இருடா ஓகேவா அப்படி சொல்ல ஹீரோயினிக்கெலாம் வைக்க தான் வருது. கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோனிக்கு 4 மந்த் ஆகிட்டு சர்வெண்ட்டும் ஹீரோ கிட்ட வந்து, மாஸ்டர் மேடத்துக்கு 4 மந்த் ஆகிட்டு இல்லையா, இந்த ஸ்க்ராட்ச் மார்க்லாம் இல்லாமல் இருக்க, இந்த ப்ரெக்னென்ட் ஆயில தேய்ச்சி விடணும், நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நாங்களே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை நானே பார்த்துக்கிறேன்,
குழந்தையோட அப்பா நான் தானே, ஸோ நானே கேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எந்தெந்த பிளேஸ்லாம் அப்ளை பண்ணணும்னு கேட்டுட்டு ஹீரோயின் ரூம்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் அப்பதான் குளிச்சுட்டு வரா போல. ஹீரோ பார்த்ததுமே நீங்க இங்க என்ன பண்றீங்க கேட்க அவன் இங்க வந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நானே அப்ளை பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் அப்ளை பண்ண தெரியாதுல்ல, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவான். வயிற்றுலாம் அப்ளை பண்ணி முடிச்சிடான். இன்னும் 2 பிளேஸ் இருக்கு போல. அந்த பிளேஸ்ல அப்ளை பண்ண போகும்போது இவ்வளவு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நர்வஸ் ஆக, சரி நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு நீ பார்த்துருப்ப இல்லையா, அதே மாதிரியே அப்ளை பண்ணிக்கோ, இல்லைன்னா சரவண் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவளுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை போயிட்டா இருப்பா அப்படின்னு அப்பதான் பெருமூச்சு விடுறா. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல நம்ம ஹீரோட நேம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு அவள் நிறைய பிராண்டடான ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்றாளாமா. அதனால அவளை பத்தி பேசுறாங்களா. இந்த மேட்ரு வந்து இது புள்ளிக்காக்குமே தெரிய வருது. நான் உன்னே பீட் பண்ணிட்டா பாரு, அவ உன்னை விட நிறைய எக்ஸ்பென்ஸான ட்ரெஸ்லாம் போட்டு வரலாமா அப்படி சொல்லவும், அவளை போய் ஏன் கூட கம்பேர் பண்ணுறீங்க, அவள் அந்த ஓல்டுமேனோட சக்காலத்தி தானே, அவள் வயத்தில் கூட அந்த ஓல்டுமேனோட குழந்தை தான் வளருது, இப்போ நான் அவளை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு அவளை பற்றி தப்பான போஸ்ட்டை போட்டு விட்டுறா. ஒரு வயசானோட சக்காலத்தி தான் ஹீரோனி அப்படின்னு போட்டு விட்டுருக்கா. இப்போ இந்த போஸ்ட் வந்து ஸ்கூலில் தீயாக பரவிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனை பற்றி எல்லாருமே அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட் நம்ம ஹீரோனிக்குமே வருது. அவளும் பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறா. அப்போ அந்த டைமில் நானா கால் பண்ணுறா, நானா ஏன் இப்படி பண்ணுறா, ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணு, இல்லை அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படி சொல்ல, என்ன மாட்டி விடுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன்னோட ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிக்கோ. உன்னோட வீடு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை உன்னோட பிரதருக்கும் உங்கள் அம்மாவுக்குமே நான் கொடுத்துட்டேன், அங்கே தான் வராங்க, ஃபர்ஸ்ட்டு அதை கவனிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு வச்சிருவா. இவ வச்சோன்னே அடுத்த செகண்ட் அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. பண்ணிட்டு நீ ரிச்சான ஆள் கூட இருந்த உடனே எங்களை கண்டுக்காமல் போயிட்டால, இப்போ கூட ஆன்லைனில் ஒரு நியூஸை கேள்விப்பட்டோம், நீ எத்தனை பேர் கூட தான் இருப்பா, சரி இருந்துட்டு போ, ஆனால் எங்களுக்கு பணம் வேணும், அந்த ஓல்டு மேன் உனக்கு பணம் தந்திருப்பான் இல்லையா, அதை அது மட்டும் இல்லை மாதம் மாதம் எங்களுக்கு பணம் அனுப்புன்னு சொல்ல, என்கிட்ட காசு இல்லைன்னு இவன் எவ்வளோ தூரம் எடுத்து சொல்வா, பட் அவங்க கேட்க மாட்டாங்க, அது எப்படி உனக்கு தராமல் இருப்பா, போய் சொல்லாத சொல்லிட்டு இப்போ பணம் எங்களுக்கு அனுப்பி விடுறா, இல்லைன்னு வச்சுக்கோவே மேலே வந்து உன்னை கேவலப்படுத்தி விட்டுருவேன் அப்படின்னு இவங்க மிரட்டவும் இவளுக்கு ஷாக்கு. இங்கே நிற்காங்க அப்படின்னு எட்டி பார்த்தா வீட்டுக்கு கீழே தான் நிற்காங்க. இவளுமே ஹீரோ கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு ஹீரோக்கு பிறகு காசு பே பண்ணிக்கலாம், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பி விடுவோம் அப்படின்னு அனுப்பி விட்டுருவா. இவங்களுமே ஆசையாக பார்ப்பாங்க. பார்த்தா 20,000 தான் அனுப்பிவிட்ருக்கால. செம கடுப்பாகி மறுபடியுமே நம்ம ஹீரோனுக்கு போட்டு திட்டுறாங்க. எனக்கு 1 மில்லியன் வேணும், இல்லைன்னா உங்கள் 2 பேருமே கேவலப்படுத்திடுவேன், அவன் கூட ஒருத்தர் இருக்கா இல்லையா அவனையும் சேர்த்து கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு மறுபடியும் மிரட்ட இவளுக்கு இன்னுமே பயமாக்குது. அதனால நாளைக்கு வரைக்கும் அவள் டைம் கேட்டிருக்கா, தந்துருவேன்னு. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வாயை திறந்து இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டுக்கல்ல, அதனால ஹீரோனிக்காக ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கான். அதோட ரேட்டு 30 மில்லியன். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துறானா, அவனுக்காக ஸ்லிப்பர்லாம் எடுத்து கொடுக்க, நீ இந்த வேலையை பாக்குறா, மேலாம் எங்க அப்படி சொல்லி கேட்குறான். அவங்கள நான் தான் அனுப்பிவிட்டேன், உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படி சொன்ன உடனே இவன் பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் அப்படினாலும் மறுபடியும் கிஸ் பண்ண வர, ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் உங்கள் குழந்தைக்காக தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியுது, பட் இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட இப்படி பண்ணால் போதும், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்வா. நீ தான் என்னோட ஒய்ஃபு, ஸோ உங்ககிட்ட தான் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி சொல்வான். உங்கள் தகுதிக்கெல்லாம் நான் ஒருத்து கிடையாது, இப்போ கூட என்னை பற்றி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில், பத்தாதுக்கு காசு தரலனா உன்னை கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு எங்கள் அம்மாவும் பிரதருமே மிரட்டுறாங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி கேட்டதுமே நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் நீ ஒரி பண்ணிக்கிறாதா அப்படின்னு ஆறுதல் படுத்துவான். இப்போ இவங்களை கேண்டில் பண்ணவே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேங்ஸ்டர் குரூப்பே இருக்கு போல, அவங்க கிட்ட தான் சொல்கிறான் என் ஒய்ஃபை புள்ளி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லுவான். அந்த கேங்குக்குமே ஒரு ஹெட் இருப்பான் இல்லையா, அவனோட நேம் வந்து லோச்சன். அவனுமே இப்போ எங்கள் மேடத்தையே புள்ளி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லார் ஃபோட்டோவுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டு இன்னும் 20 மினிட்ஸ்ல தூக்கிட்டு வர சொல்லிடுறான். இப்போ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. நம்ம லோச்சனுக்கு செம கோவம் வருது, தன்னோட மேடத்தையே இப்படி புள்ளி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. டைரக்டா நானே கிட்ட வந்து நீ தான் எங்க மேடத்தை புள்ளி பண்ணியா அப்படின்னு கேட்க அவ ஆமான்னு சொல்லவும், பரவாயில்ல எனக்கு உண்மையா பேசுறவங்களே பிடிக்கும், ஆனா நீ எங்க மேடத்தை புள்ளி பண்ணிருக்கா இல்லையா, எப்படினாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு அவளை கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அடுத்து இந்த 2 பேர் தான் அவள்வ நாங்க புள்ளி பண்ணல நானா தான் பண்ணா அப்படின்னு அவன் மேல பழி தூக்கி போட,
நீங்க புள்ளி பண்ணலையா? நான் கேள்விப்பட்டது வேற மாதிரியே. எனக்கு இப்படி போய் சொல்றவங்கள பிடிக்காது அப்படின்னு அவளையுமே கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அடுத்து இவங்க கிட்டதான் வரான். ஆமா நீங்க தானே மேடத்தோட அம்மா அப்படின்னு கேட்டா, நான் தான் அவளோட அம்மா. நான் போய் அவளுக்கு கேட்டு நினைப்பேனா? நீங்க தெரியாம எனக்கு கடத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நான் எதுக்கு மேடத்துக்கிட்ட இருந்து காசு கேட்டீங்க? நான் கேட்டேன், பட் அவ அனுப்புறது 20,000 தான். வேணா அதை கூட ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படி சொல்ல, நீங்க 1 மில்லியன் கேட்டிருக்கீங்க, இதனால எங்க மேடம் ரொம்ப சேட் ஆகிட்டாங்க அப்படின்னு கையிலேயே நறுக்குன்னு கத்தி வச்சு குத்திடான். அடுத்த பிரதர் கிட்ட தான், எனக்கும் என் அக்காவுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது அப்படி சொன்னா, ஓ அதனால தான் மேடத்தை எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணுவியோ அப்படின்னு அவனுக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துறான். அதுவும் அவனோட பிரைவேட் ஏரியால தான் கத்தி வச்சு குத்திடுறான். கடைசி இந்த 3 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துறான். தென் இப்படியே இவங்களை கேண்டில் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் வரோம் லோச்சன்னு. எல்லாத்தையும் நல்லா கவனிச்சாச்சு, இனிமே மேடம் கிட்ட வம்பிழுக்க மாட்டாங்க அப்படி பேசிட்டு இருக்க ஹீரோனி அங்க வரா. நம்ம லூச்சனும் இன்ட்ரோ கொடுத்துட்டு மேடம் அழகா இருக்காங்க, அதனாலதான் மாஸ்டர் இவங்க மேல லவ்ல விழுந்திருக்காங்க போல அப்படி சொல்ல இவனுக்கா சிரிப்பு வருது. அப்புறம் லூச்சனுமே கிளம்பிடுவான். இவன் அப்படியே ஹீரோனை ஹக் பண்ணிட்டு நிற்பான். இதுக்கப்புறம் ஹீரோனை வந்து அவங்க அம்மா அந்த ரவுடி அங்க இருக்காங்களா அவங்கள மீட் பண்ணதான் கூப்பிட்டு வரான். அப்படி வரும்போது நீ யாருக்கும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வருவான். இப்போ உள்ளே வந்துடுறாங்களா, லூச்சனும் மற்ற பாடி கார்ட்ஸ்லாம் நிற்காங்க இல்லையா, அவங்க மரியாதையா குட் மார்னிங் சொல்லவும் ஹீரோ வந்து குட்டுன்னு சொல்வான். ஹீரோனை பார்க்குறாங்க எல்லாருமே, அவளுமே மெதுவாக குட்டுன்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்காங்க. ஹீரோ ஒரு முறை முறைக்காம பாருங்க, அவ்வளோதான் எல்லாரும் அமைதியாயிறாங்க. இப்போ இவங்களை பார்க்க வந்தாச்சு. இவளுக்கு அவங்க பிளட் ஸ்மெல்லை பார்த்து வாந்தி வர மாதிரி இருக்கு. உடனே எங்கள் மேடத்துக்கே ஒரு மாதிரியே வருது. அப்படியே அவங்கள பின்னாடி இழுத்துட்டு போயிடறாங்க. அப்போ அம்மாவும் வந்து ஹிரணை போட்டு திட்டுறாங்க, நீ மறுபடியும் எங்கள் மேடத்தை திட்டுறியா அப்படின்னு சாரா மாதிரியே அம்மா போட்டு அடிக்கிறாங்க. சாரி ஹிரணி, உன் பணத்தை வேணா திரும்பி தந்துடுறேன், பட் எங்களை விட்டுரு அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹிரணி அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட மாட்டா. அப்புறம் நானா இருக்கால, அவள் கம்பெனி எல்லாத்தையும் பேங்க்ரவுட் பண்ணியாச்சு போல. அது வந்து ஹீரோ வந்து ஹிரணி கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். காமிச்சிட்டு இப்போ உனக்கு பயம் போயிட்டா அப்படி சொல்லி கேட்பான். எனக்கு இப்பவும் பயம் இல்லை, நீங்கள் என்ன நல்லாவே பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே ரொம்ப கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காங்களா, அதனால நம்ம ஹீரோனுமே போக சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறா. இவங்க அம்மா ரொம்ப வருஷமாக இவ்வளோ புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தன்னோட பேரண்ட்ஸாக இருக்க சான்ஸ் இல்லை, எனக்கு ஒரு டேஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன், பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படி சொல்லவும், என்ன கண்டிஷன் எனக்கு தெரியுமே, என் கையை பிடிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லவும், இல்லை இது வேற அப்படின்பான். இல்லை போன தடவை நீ பிடிச்சிருந்தால என் கையை டைட்டா, நான் அதை நினச்சி தான் சொன்னேன் அப்படி சொல்லும்போது இவன் உடனே கிஸ் பண்ண வர, இங்கே வேண்டாம் நிறைய ஆட்கள்லாம் இருக்கு அப்படி சொல்வா. சரி ஓகேன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. என் கண்டிஷன் என்ன அப்படின்னா, என் கூட ஒரே ரூம்ல தூங்குன்னு சொல்வான். இவ ரொம்ப நர்வஸ் ஆகுறா. நீ இப்போ கன்சீவா இருக்கா, நான் உன்னை தூங்குறதுக்கு மட்டும் தான் கூப்பிடுறேன், வேற எதுவும் ஒன்னும் பண்ண மாட்டேன், பயப்படாத ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு ஹீரோனியை அழகா தூக்கிட்டு போறான். இதுக்கப்புறம் அந்த டிஎன் டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே வந்துருது போல. உடனே ஹீரோனி கிட்ட போய் கொடுக்கான். அவளுக்கு ஓப்பன் பண்ண பயமா இருக்கு. ஒருவேளை இவங்க தான் உண்மையான பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ண, அவங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்டவே ஓப்பன் பண்ண சொல்லிடுறா. அவனுமே ஓப்பன் பண்ணிட்டு சொல்றான், அது உன்னோட சொந்த அம்மாவே கிடையாது அப்படி சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ அவங்க கிடையாதுன்னா அப்ப என் பேரண்ட்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இந்த பொம்பளையை பாத்தீங்கன்னா நடக்க முடியாம போயிட்டு போல வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காங்க. அவளோட பையன் வந்து உனக்கு நான் சர்வ் பண்ணுமா அப்படின்னு குழம்பு சோறெல்லாம் மூஞ்சில் தட்டி விட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம லூச்சன் வாரான். வந்துட்டு அம்மா கிட்ட மிரட்டி கேட்கறான். பட் அவங்க தன்னோட பொண்ணு தான் அப்படி சொல்ல, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, மேடம் பேரண்ட்ஸ் பத்தி சொல்றீங்களா இல்லையா அப்படி சொல்லி மிரட்டவும் அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு போல, ஆனா அது இறந்து போயிட்டு அவங்க மாமியாருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு நர்ஸ்க்கு பணம் கொடுத்து வேற ஒரு குழந்தைய எடுத்திருக்காங்க. அந்த இறந்து போன குழந்தைய அவங்க கிட்ட வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் லூச்சன் கிட்ட சொல்லவும், சரி எங்க மேடத்தோட பேரண்ட்ஸ் நேம் என்ன அப்படி சொல்லி கேட்கறான். அவங்களுமே ஹீரோனி ஃபேமிலி பத்தி ஃபுல்லாவே சொல்றாங்க. அதை வச்சு எல்லா டீடைல்ஸுமே இப்ப கண்டுபிடிச்சிறாங்க. ஹீரோனிமே என் பேரண்ட்ஸ் பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் தாங்கிட்டே டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறான். அதுல அவங்க அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹிரணி என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறா. அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் ஹிரணி பிறந்திருக்காளாமா. அப்படி கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தை இறந்து போயிட்டு தெரிஞ்ச உடனே அந்த கவலையிலேயே அம்மா இறந்து போயிருக்காங்க. அதே இயரில் அப்போவுமே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க போல. இப்போ இதை ஹீரோயின் கிட்ட லூச்சன் சொல்லவும், எல்லாத்துக்கான அந்த பொம்பளை தான் என்ன மட்டும் என் ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிக்காம இருந்தா என் பேரண்ட்ஸ் இப்போ உயிரோட இருந்திருப்பாங்க அப்படி ரொம்ப எமோஷனல் ஆகி மயங்கிறா. டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ல தான் இப்படி ஆகிட்டாங்க, டென்ஷன் ஆக விடாதீங்க அப்படி சொல்லிட்டு போக,
அவள் முழிச்சிட்டு இன்னுமே அழுதுட்டு இருக்காளா. அம்மாவும் ஹீரோ தான் ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு, உங்கள் பொண்ணு சாகலாமா, உயிரோட தான் இருக்கேன், இப்போ நான் தனியாக இல்லை, என் வயிற்றுல வந்து 2 குழந்தை வளருது, அவங்க பிறந்த உடனே நான் எல்லா வருஷமும் இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவும் அம்மாவுமே நான் உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனியா அந்த பொம்பளால தான் தன்னோட குடும்பம் இப்படி போயிட்டே அப்படின்னு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க தான் வாரா. இங்கே பிரதரோ துணியை கூட ஒழுங்கு துவைக்க மாட்டியா அப்படின்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவும், அதான் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா அப்படி சொன்னால் கரண்ட் பில்லு யார் கட்டுவாங்களாமா, நீனா கட்டுவா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறான். திட்டிட்டு நீ தான் என் சிஸ்டரை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, அதான் எனக்கு இந்த மாதிரி நிலைமை, இப்போ உன்னால எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கவும், இப்போ அங்கே ஹீரோனி வாரா. அவளை பார்த்த உடனே நான் உன் அம்மா தானே, 19 வருஷமாக உன்னை வளர்த்துருக்குறேன், நம்மளாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்ல. இங்கே பிரதரும் ஆமாம் உன்னோட ஃபேமிலி இது இல்லைனாலுமே நாங்கள் தான் உனக்கு ஃபுட்டு தந்தோம், ஸ்கூலில் படிக்க வச்சோம் அப்படி சொல்ல. என்ன ஸ்கூலில் படிக்க வச்சிங்களா, அதுக்கான செலவு முதற்கொண்டு நான் தான் ஜாப்புக்கு போய் மேனேஜ் பண்ண தெரியுமா, இத்தனை வருஷம் ஆகியும் நான் வெறும் தரையில் தான் தூங்குனேன் அப்படின்னு திட்டவும், இவன் ஆனாலும் நம்ம ஒரு ஃபேமிலி தானே சொல்ல, என் ஃபேமிலி தான் நீங்கள் கொண்டுட்டீங்களே அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு கத்தி எடுத்து நிற்பா. ஹீரோவும் சப்போர்ட்டுக்கு அவனும் பிடிப்பான். பட் அவளுக்கு கொலை பண்ண முடியல, ரொம்பவும் பயப்படுறா. அது ஹீரோக்குமே தெரியுது. நீ இதை பண்ணாத, நான் போலீஸை வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க அப்படி சொல்லிடுவான். போலீஸுமே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க குழந்தைய கடத்தி டார்ச்சர் பண்ணதுக்கு. இப்போ அவளோட ரிவெஞ்ச் முடிஞ்சு போயிட்டா. வீட்டில் சும்மா தான் இருக்கா. ஸோ போர் அடிக்குதுன்னு கேக்கெலாம் செஞ்சு ட்ரை பண்ணுவா போல். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட கொடுக்குறா. ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. அவங்களுமே வாசனை செமையாக வருது, ஹீரோக்கு கொண்டு போவோம் வா அப்படின்னு அவனோட கம்பெனிக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே இவனுக்கு கால் பண்ணி நான் கம்பெனியில் தான் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டா. அவனும் வாரான். பட் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக வரல. அதை பார்த்துட்டு நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லவும், நீ வந்தது எனக்கு ஹாப்பி தான், பட் இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிடாத, அதுக்காக தான் நான் கவலைப்படுறேன் அப்படி சொல்வான். அப்புறம் 2 பேருமே அந்த கேக்கை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு வருவாங்களா. இவளுக்கு டெலிவரி பெயின் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போவாங்க. எல்லாருமே ரொம்ப பதட்டமாக நிற்பாங்க. தென் குழந்தைய பிறந்துடுது. ஹீரோனே நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அம்மாவுமே ஃப்ரெண்டுக்கிட்ட டே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுண்டா, நீ இல்லாமல் இது நடந்திருக்காதுடா அப்படி சொல்ல. விடுங்க ஆண்டி, இந்த புகழ்ச்சியில் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோனி இருக்கல்ல, பாய கேர்ள் அப்படி சொல்லி கேட்பா. 2மே நமக்கு பிறந்திருக்கு அப்படி சொல்லுவான். வேணா அங்கே பாரு பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படி சொல்லும்போது அவளுமே பார்த்துட்டு க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நேம் வைக்கணும்ல அப்படி சொல்லி கேட்கா. ஆமாம் உன்னோட சாய்ஸ் தான் சொல்ல. அவளையுமே ஒரு 2 நேமை சொல்லிட்டு இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு, ஸோ கொஞ்சம் நல்ல குழந்தை கூடவே இருக்கேன் அப்படின்னு ஏதோ பிரிஞ்சு போகிற மாதிரியே பேசிட்டு இருப்பா. நீ ஏன் இப்படி பேசுகிறா, நீ தான் என்னோட ஒய்ஃபு, என் குழந்தையோட அம்மா நீ தான், ஸோ லைஃப் லாங் நீ தான் என் கூட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 100 நாள் ஆகிட்டு போகல. அதை கொண்டாடுறதுக்காக அதுக்கான இன்விடேஷன்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. அதுலேயும் இந்த பொண்ணு இருக்கால, அவள் தான் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன ஹீரோக்கு குழந்தையா, அதுவும் 100 நாள் ஆகிட்டா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இந்த குழந்தையோட அம்மாவை நான் பார்த்தேக்கணுமே அப்படின்னு அந்த பாட்டிக்கு தான் வரா. இங்கே அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோனியுமே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி இன்ட்ரோ கொடுக்குறான். இவ தான் என்னோட ஃபியான்சி, என் குழந்தையோட அம்மா, இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லாததுக்கு காரணம் சேஃப்டிக்காக தான் அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இவங்க போவாங்க. அங்கே ஹீரோனிக்கு ஒரு கேக் வர பிடிச்சிருக்குமா, அதை சாப்பிட போக அந்த பிளேஸுக்கு இந்த பொண்ணு வந்துடா. இவளோட நேம் வந்து மிஸ் கியூ. ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறான். இதுதான் என்னோட ஃபியான்சி, இது மிஸ் கியூன்னு. நம்ம ஹீரோனுமே மிஸ் கியூ அப்படி சொல்லவும், நீ என்ன மிஸ் கியூ சொல்லாத, சிஸ்டர்னே கூப்பிட்டு, நானும் ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லி ஹீரோனி வெறுப்பத்தை நினைப்பா. பட் நம்ம ஹீரோனி அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை, சிஸ்டர்னு கூப்பிட்டுன்னு சொல்லிடுவா. சரி நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனுக்கு அதை சொல்ல விருப்பமே இல்லை. அதை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சரி ஒர்க்கை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அப்புறம் ஹீரோனிக்கு கேக்கெலாம் ஊட்டி விட இவளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டாகுது. அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுவா. நம்ம ஹீரோனிக்கு மிஸ் கியூவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளோட பர்சனாலிட்டி, ஸ்ட்ராங்கான பேச்சு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கா. அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், நீ சொல்கிற அளவுக்குலாம் அவள் அப்படிலாம் கிடையாது சொல்ல, நீ ஏன் மற்ற கட்சை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டா அப்படி சொல்லி கேட்டா. எனக்கு நீ மட்டும் தான் ஸ்பெஷல், மற்றவங்களாம் ஒரே மாதிரி தான் சொல்வான். அப்புறம் வேய் வந்து ஹீரோக்காக சூப்லாம் கொண்டு வருவா. அங்கே பார்த்தா அவனோட ஆஃபீஸில் மிஸ் கியூ இருக்குது. ஹீரோ எங்கன்னு கேட்க, அவன் மீட்டிங்கில் இருக்கான்ப்பா. சரி லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, ஹீரோ நீனும் எப்போ மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு, அதை சொல்லுன்னு கேட்க,
அதை நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் அப்படி சொன்னா, எனக்கு தெரியும்டி 1 night ஸ்பெண்ட் பண்ணதால தானே அது மூலமா ஒரு 2 குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோ உன்னெல்லாம் லவ் பண்ணல, குழந்தைக்காக தான் உன்னை ஏற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரூடா பேசவும், அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்டி, எனக்கு மட்டும் தானே அந்த குடுப்பனை கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைக்கல அப்படி வெறுப்பத்தி விடுவா. இப்படி இவங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கவும் அங்கே அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோவும் வந்துடுறான். அவளை வெளியே போக சொல்லிடுறான். ஹீரோனி கிட்ட வந்து உன்னை அவள் புள்ளி பண்ணாலா அப்படி சொல்லி கேட்க, அவள் கொஞ்சம் ரூடாக தான் பேசினா, பட் நான் பதிலுக்கு பேசி விட்டேன்னு சொல்ல, என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் இப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி சொல்வான். நம்ம ஹீரோனி வந்து மறுபடியும் ஸ்கூலை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, ஆனால் எப்போதும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படி சொல்வான். ஓகேன்னு அவளுமே சொல்வா. அதுக்கப்புறம் இந்த கியூ இருக்கல்ல, ஹீரோயினை பிரிச்சாதான் நான் ஹீரோ கூட சேர முடியும். எப்படினாலும் ஹீரோ குழந்தைக்காக தான் அவளை ஏற்றுக்கிட்டு இருக்கான், அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நானாக இருக்கால அவளுக்கு கால் பண்ணி, உன்னோட பிஸ்னஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீ ஹீரோனி எப்போ பார்த்தாலும் கண்காணிச்சிட்டே இரு அப்படி சொல்ல, அவளும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறா. இங்கே ஸ்கூலுக்கு ஹீரோனி தனியாக விட மாட்டோன்னு கூடவே 2-3 பாடி கார்ட்ஸை விடுறான். அதாவது பாடி கார்ட்ஸ் கிடையாது, லூச்சனுக்கு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அவள் வேண்டான்னு சொல்வா. ஆனால் ஹீரோ தான், உன்னோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், இவங்க உன் கூட தான் வருவாங்க, அதுக்கு ஓகேன்னா நீ போகலாம் அப்படி சொல்வான். வேற வழியே இல்லையே, சரி ஓகே அப்படின்னு நம்ம இன்னுமே கூப்பிட்டு போறா. அங்கே அவள் பேட்மிண்டன் ப்ளே பண்ண போறா போல. பட் அங்கே கூட தனியாக விட மாட்டேக்காங்க. நீங்கள் போங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது மேடம், வேணா உங்க கூட நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு லூச்சுன்னு சொல்லிட்டு அவ கூட ப்ளே பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் இந்த கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த நானா இருக்காளா இன்னும் திருந்துற போல, லாஸ்ட் டைம் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டா, இந்த டைம் கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, நல்லா யோசித்துக்கோ, போன டைம் நம்மளை சமய வெளுத்தெடுத்துட்டாங்க, இப்போ இதெல்லாம் தேவையான்னு கேட்டா, இப்போ நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், மிஸ் கியூ என் பக்கம் இருக்காங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து ஹீரோவை லைக் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இடையில இந்த ஹீரோனி வந்ததால தான் அவங்க 2 சேராமல் போயிட்டாங்க. ஹீரோக்கெல்லாம் ஹீரோனி பிடிக்காது, அவன் மேலே சுத்தமாக லவ்வே கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லூச்சேன்னு மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஹிரணிக்கிட்ட இருந்து பிரிக்கணும், அப்போதான் ஹிரணி ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு இருக்காளா, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வா. சரி ஓகே, நீ மட்டும் கரெக்டாக முடிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படி சொல்வா. இங்கே லூச்சனும், மேடம் உங்களுக்குலாம் என்னால் ப்ளே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அங்கே இந்த பொண்ணும் வந்து, லாஸ்ட் டைம் நான் பண்ணது தப்பு தான், பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், வீச்செட்டில் ஆட் பண்ணிக்கோன்னு கேட்க இவனும் ஆட் பண்ணிடுறான். என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறா, அதுக்குள்ள உனக்கு ஃபேன்ஸா, சரி ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்வா. அப்புறம் கிளாஸ் டைம் கூட ஒரே சேட்டிங் தான், நமக்கு இனிமே பாப்பா அவன் சேட் பண்ணிட்டு இருக்கிறதா. அப்போ பாஸ் லேபில் விழுந்துட்டாங்க அந்த பொண்ணு மேலே அப்படின்னு அவனோட ஆள் வந்து நம்ம இன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இங்கே இந்த பொண்ணு இருக்கல்ல, என்ன கடத்திருங்க அப்படி சொல்ல, ஏன் என்ன கிறுக்குத்தனமா பேசுகிறா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, என்னை கிட்னாப் பண்ணால் கண்டிப்பாக லூச்சுன்னு என்னை தேடி வருவான், அப்போ அந்த டைமில் ஹிரணியே தனியாக தான் இருப்பா, அவளை நம்ம கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்வா. இங்கே இவனுக்குமே ஒரு வீடியோ அனுப்பி விடுறாங்க. இவனும் பாதிரி அடிச்சு, நான் போகணும், என் கேர்ள் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னா, சரி நீ போ, இவங்களுமே கூப்பிட்டுட்டு போ, நான் தனியாக மேனேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்வா. இவங்களுமே போகிறாங்க. அவங்க போன உடனே நம்ம இன்னும் கடத்திட்டு போயிடறாங்களா. இங்கே லூச்சன் வந்து பார்க்க யாரும் இல்லை, அவனுக்கே தெரிஞ்சு போயிது நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. இந்த டைம்ல கரெக்டாக ஹீரோ கால் பண்ணி, ஹீரோனோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, என்னாச்சு சொல்லி கேட்டா, அவங்க ஸ்கூல்ல தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ சார் எங்க நிற்கிங்க அப்படி சொல்லி கேட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்து பார்த்தேன், பட் இங்கே யாருமே இல்லை, எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்லவும், என்ன பாரு ஹீரோனிக்கு மட்டும் ஏதாவது ஆகிச்சு அப்படின்னா அவ்வளோதான், உன்னோட உயிர் இருக்காது அப்படின்னு மிரட்ட இவனும் தேட ஆரம்பிக்கிறான். அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹின்னி போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்களா. லாஸ்ட் டைம் வாங்கினது பத்தாதான் நம்ம ஹின்னி சொல்லவும், எனக்கு இப்போ சப்போர்ட்டாக மிஸ் கியூ இருக்காங்கன்னு சொல்கிறா. ஹீரோக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா மிஸ் கியூவே சும்மா விட மாட்டான் அப்படி சொல்கிறா. என்னடி ஓவராக பேசுகிறா, 2 குழந்தைய பெற்று கொடுத்தா ஹீரோ ஒன்று லவ் பண்ணுறான், உன்னை கேர் எடுத்து பார்த்துக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா, அவன் குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை கூட வச்சிருக்கிறான், என்னை எப்படிலாம் நீ பண்ணா அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருப்பா. இங்கே மிஸ் கியூவுக்கு தெரிய வருது நானா ஹீரோனை கிட்னாப் பண்ணியிருக்கான்னு, நான் அவகிட்ட சொல்லவே இல்லையே, அவள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் ஹினி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ மட்டும் தான் சொன்னேன், இது மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கம்பெனிக்குள்ள கோஆப்ரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவானே அப்படின்னு டக்குன்னு நானாக்கு கால் பண்ணி திட்டுறா. ஏண்டி நீ ஹீரோனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கே அப்படி சொல்லி கேட்டா, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியே அவ சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹிரணியை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்களா, அந்த சவுண்டு இவளுக்கே கேட்குது. ஹிரணி மேலே கை வைக்காதுங்க, அவளை விட்டுருங்க
அப்படி சொல்லும்போது அதெல்லாம் விட மாட்டோம், நாங்கள் கஷ்டப்பட்டு கிட்னாப் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லும்போது எனக்கு பார்க்க இதெல்லாம் நீ பழி வாங்கறதுக்கு பண்ண மாதிரி தெரியுது. இதில் எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் தலையிட மாட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. இப்போ ஹீரோனை பார்க்க தான் கிளம்பி போறா. அப்படி போகும்போது ஹீரோக்குமே கால் பண்ணி சொல்லிடுறா, நானாக தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான்னு, இதில் நீ இன்வால்வ் ஆகலலா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் அந்த பிளேஸ்க்கு தான் போகிறேன், போய் ஹீரோனை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்வா. இங்கே நானும் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பா. மிஸ் கியூவும் இங்கே தான் வராங்க. அவங்க வந்த உடனே உன்னை தான் வெளுத்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்கே வந்த மிஸ் கியூவா நானா போட்டு அடித்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹினியோட கெட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போவோம் அப்படி சொல்வா. எங்கே போகிறீங்க? நான் லூச்சனை டைவர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு கிட்னாப் பண்ணி வச்சுருக்குறோம், நீங்கள் அசால்ட்டாக கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் யார் ஃபஸ்ட்டு கிட்னாப் பண்ண சொன்னாங்க? தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சுருக்கீங்களா? ஹீரோ மட்டும் கோஆப்ரேஷனை கேன்சல் பண்ணி என் கம்பெனிக்கு ஏதாவது ஆங்கிச்சு அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு ஹிரணை கூப்பிட்டு போகிறா. இங்கே அவகிட்ட ஃபோனை கொடுத்து ஹீரோ கிட்ட பேச சொல்கிறா. கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகலை, அங்கே தான் வாரேன்னு சொல்வா. இங்கே வந்த உடனே அவளுக்கு மெடிசன்லாம் போட்டு விடுவாங்க. இந்த பிரச்சனைக்கெலாம் நீ தான் காரணமா அப்படின்னு கேட்டா, இல்லை நானா அப்படின்னு சொல்வா. நானாவா? ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியை பேங்க்ரவுட் பண்ணியாச்சு அப்படி சொல்லும்போது ஒருவேளை அதுக்கு தான் ஹிரணை பழி வாங்கறதுக்கு இப்படி பண்ணியிருப்பாளோ அப்படி மிஸ் கியூ சொல்வாங்க. இந்த டைம்ல நானாவே வந்து மிஸ் கியூ கிட்னாப் பண்ண சொல்லல, நானே தான் கிட்னாப் பண்ணேன். மிஸ் கியூ இருக்கிற அழகுக்கும் திறமைக்கும் ஹீரோக்கு இவங்க தான் கரெக்டு, இந்த ஹிரணி ஒருத்தே இல்லை அப்படி சொல்ல அவளுக்கு சமய அடி விழுது. இப்போ மிஸ் கியூவோ ஹீரோவும் காதாலே கேட்டியா, அவளே ஒத்துக்கிட்டா நான் கிட்னாப் பண்ணல அவ தான், ஸோ பிஸ்னஸ்லாம் கை வச்சிட மாட்டாளா அப்படி சொல்லி கேட்க, அப்பனா உன்னோட 80% ஷேரை எனக்கு தா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல அவளுக்கு வேற வழியும் இல்லை. சரி தாரேன்னு ஓகே சொல்லிடுவா. அப்புறம் நானுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவா. எங்க மேடத்தை எந்த கையை வச்சு அடிச்சான்னு கேட்டா அவ அந்த கையை நீட்ட அப்படியே அந்த கையை வெட்டி எடுத்துறாங்க. மறுபடியுமே ஹிரணிக்கிட்ட வம்பிழுக்காத, அவ முன்னாடி வந்துடாத அப்படி சொல்லி வான் பண்ணி தான் விடுவாங்க. இப்போ அப்படியே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. 2 குழந்தைகிட்டையுமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியாக போகுது. ஹீரோ வந்து உன்னை நான் லவ் பண்ணுறேன், பட் நீ ஒர்க்காக கூட சொல்லவே இல்லை, இப்போ சொல்லு அப்படி சொல்லி கேட்க நான் சொல்ல மாட்டேங்கிறா, நீ சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். அவளும் ஐ லவ் யூ சொல்ல, சரி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க இல்லையா, அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். இவன் இதை பார்த்துட்டு இப்போ இது தேவையா அப்படி சொல்லி கேட்க, அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்பான். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், பட் நம்ம 2 பேருக்குமே கேப் இருக்குதே அப்படி சொல்ல, அப்போனா சரி உனக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன், நீ நல்லா யோசி அப்படி சொல்வான். அப்போனாலுமே அவள் இல்லை, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நான் ஒருத்தி இல்லை அப்படி சொல்வா. சரி உனக்கு இன்னும் 10 மினிட்ஸ் டைம் தரேன், நல்லாவே யோசி அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போவான். அங்கே உள்ளே இருக்கிறவங்க சரி சர்டிஃபிகேட் எடுப்போமா அப்படி சொல்லி கேட்க, இல்லை இந்த மேடம் கொஞ்சம் யோசிக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க, இவங்க உங்கள் மேலே ரொம்பவே லவ் வச்சுருக்காங்க, அவங்கள விட்டுறாதுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணவும் நம்ம ஹீரோனிமே கன்வின்ஸ் ஆகிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துறாங்க. அப்படியே வீட்டுக்குமே வராங்களா, அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மாவுக்குமே செம ஹாப்பி, இந்த சர்டிஃபிகேட்டை நான் பத்திரமா வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு வெட்டிங்குமே வைக்க சொல்றாங்க. அதுவும் இப்போ குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பிறந்தநாள் வரப்போது போல, அந்த நாள்லயே வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படி சொல்றாங்க. இப்போ வெட்டிங்குமே நடக்குது. அவன் ப்ராமிஸ் பண்ணி கிஸ் பண்றதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.